ஹஸ்பண்ட்காக டின்னருக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேஸ்டியான மட்டன் கடாய் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெஷர் குக்கரில் மட்டன், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இப்போ ஒரு 4 விசிலுக்கு இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இது ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது 4 தக்காளி இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தானாகவே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின் பீல் ஆகிட்டு வந்துடும். இப்போ இந்த ஸ்கின்லாம் எடுத்துட்டு இந்த தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜிஞ்சர் கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி திக் கிரேவி ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்ல ஒரு டேஸ்டான மட்டன் கடாய் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல சூடாக தந்தூரி ரொட்டி கூட சர்வ் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஹஸ்பண்ட்காக டின்னருக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேஸ்டியான மட்டன் கடாய் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெஷர் குக்கரில் மட்டன், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இப்போ ஒரு 4 விசிலுக்கு இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இது ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது 4 தக்காளி இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தானாகவே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின் பீல் ஆகிட்டு வந்துடும். இப்போ இந்த ஸ்கின்லாம் எடுத்துட்டு இந்த தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜிஞ்சர் கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி திக் கிரேவி ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்ல ஒரு டேஸ்டான மட்டன் கடாய் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல சூடாக தந்தூரி ரொட்டி கூட சர்வ் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.